பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கென்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கிறிஸ்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொடுத்து அவர் சாட்சியாய் நேர்த்தியாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய போதனைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் நிறைய காரியங்களை நம்மளோடு பேசுகிறார். கேட்டு அதன்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் வேத வசனத்துக்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வார்த்தைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய போதனைகள் நல்வழி எங்களை படுத்துமே. ஆண்டவரே, அதன்படியே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்கிறதற்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தீவிரமாய் கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தயவு தருவீராக. ஆசீர்வதிங்க, எல்லா தடைகளும் நீக்கப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். பாருங்க, சிலுவையின் தியானங்களை குறித்து நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். 40 நாள் உபவாச ஜெபம் நம்ம சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு இந்த ஜெபம் நடக்கிறது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ச்சுக்கு வாங்க. தேவன் தாமே ஆசீர்வாதமாக உங்களை நடத்துவார். ஆமென். சிலுவையின் தியானங்களில் கர்த்தர் நிறைய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களோடு முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். ஏராளமான ஜனங்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். நீங்களும் வாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இந்த நேரத்தில் கூட எங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் சபைக்காக ஒரு இடம் வாங்கும்படி கர்த்தர் தயவு பாராட்டு கொண்டிருக்கிறார். ஸோ நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்க. அநேக பண தேவைகள் உண்டு. ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏவுதல் இருந்தால் நிச்சயமாக எங்கள் சபைக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்து தாங்கலாம். ஸோ இந்த வேளையிலையும் அந்த காணிக்கை குறித்ததான எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். உங்களால் இயன்ற காரியங்களை நீங்கள் செலுத்துங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆமென். உபாகமும் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகள் நாம் எல்லோரும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம், அவரிடத்தில் இருக்கிறோம். ஆமென். அதுதான் வசனம் சொல்கிறது. பரிசுத்தவான்கள் எல்லோரும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறார்கள். ஆகையால பரிசுத்தவான்களுக்கு என்ன தெரியும்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது மட்டும்தான் அந்த பரிசுத்தவான்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படி பாதத்தில் அமரும் பொழுது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையால போதனைகள் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நாம யாருக்கு முன்பதாக உட்காருகிறோம், யார் பாதத்தில் உட்கார்றோம், இன்னைக்கு அதுதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம உடனடியாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவ பாதத்தை தேடுகிறோமா? தேவனை நோக்கி உட்கார்றோமா? ஆண்டவரே, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, நான் இதை எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியல, நீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றோமா? இல்லைன்னா நம்ம போய் மனுஷருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த இடத்துல சொல்யூஷனை தேடுறோமா? ஸோ இப்போ நம்ம வந்து யார் இடத்துல உட்காரணுன்றது முக்கியமாய் ஒரு தெளிவு நமக்கு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பல காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறோம். என்ன ஆகுமோ தெரியல, என்ன சூழ்நிலையோ தெரியல. வியாதி வந்தாலோ, பலவீனம் வந்தாலோ, சூழ்நிலைகள் மாறினாலோ, இல்லை உபத்திரம் வந்தாலோ, சண்டை சச்சரவு வந்தாலோ, உடனே நம்ம 4 பேர்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சண்டையாக இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி வியாதியாக இருக்குன்ட்டு நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறோம். யார் உதவியாவது தேடுகிறோம், யார் மூலமாவது ஏதாவது நடக்காதான்னு பார்க்குறோம். இல்லை, தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது, தேவ சமூகத்தை தேடும்போது, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? தேவன் நான் பாவியாய் இருக்கும்போது என்னை ரட்சித்தார், என்னை ரட்சித்து பரிசுத்தவானாய் அவர் மாற்றிருக்கிறார். அவர் பரிசுத்தவானாய் மாற்றினபடினால முன்ன என் நிலைமை மோசமா இருந்தது, நான் சிலுவை நண்டையில் வந்ததுனால இப்போ அவர் இடத்துல கிட்ட சேர்க்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட, இனி நான் பாவத்துக்கு போகாதபடி, இனி பலவீனம் அடையாதபடிக்கு நான் அவர் பாதத்திலேயே அமர்ந்திருந்தா கர்த்தர் எனக்கு நல் வார்த்தைகளை கொடுத்து, நல்ல போதனைகளை கொடுத்து என்னை நடத்துவார் என்று இந்த வேளையில் எல்லா பரிசுத்தவான்களும் அறிந்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில கேட்க வந்திருக்கிறீங்க. தேவன் ஏதாகிலும் பேச மாட்டாரான்ட்டு ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். வருகிற பிரச்சனைகளை, வருகிற சூழ்நிலைகளை என்ன பண்ணணும்? ஹையர் ஸ்டடீஸா, இல்லை அடுத்தது வேலைக்கு எங்கன்னா அப்ராட் போனோமா, என்ன நெக்ஸ்ட் லெவல்? அப்போ தேவ சமூகத்தில் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணுங்க. ஒரு 7 நாள் 4 நாள் எதையாவது ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்களேன். தீர்மானம் பண்ணி உட்காந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அந்த காரியங்களில் உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
நான் உனக்கு போதித்து, ஆமென், வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. ஆலோசனை கர்த்தர் அவர்தான், போதனை தருகிற போதகர் அவர்தான், நம்மளை நல்வழிப்படுத்துகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. அவருக்கு மிஞ்சி நமக்கு வேற எங்க இருந்தோ ஆலோசனைகள் வந்துடாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நல்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க தான் நிறைய காரியங்களை கர்த்தரிடத்துல உட்காராம பல காரியங்களை குறித்து யோசிக்கிறோம். பாருங்க, வேதாகமத்தில் நாம பார்க்கிறோம், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். மார்த்தார், மரியாள். அந்த வீட்டுக்கு இயேசுவானவர் போகிறார். அங்கே போகும்போது சகோதரி பெரியவர் சொல்லுகிறா, மார்த்தாள் சொல்லுகிறா, ஆண்டவரே நீங்க வந்திருக்கீங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கு, இந்த வேலைகளை செய்யும்படியாக மரியாள் வராதபடிக்கு உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாளே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி இயேசு கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். நம்ம வாசிக்கலாம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஆனா மார்த்தாளோ என்ன பண்ணா? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. சோ எது தேவை என்பதே இந்த புரிதல் இல்லாம போச்சு. சோ கிறிஸ்துவ பிள்ளை தான் இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவர் கையிலிருந்து முதல்ல வார்த்தைகளை வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தது என்பதை மறந்துட்டா. ஆனா இயேசு அதை முடிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்னா, 42ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிற வார்த்தை, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு விரும்புகிறது, நீ உட்காரு, நான் உனக்கு போதிக்கிறேன், வார்த்தை தான் முக்கியம். உங்க வாழ்க்கையில வார்த்தை கிடைச்சா வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. வார்த்தையை பெற்றுக்கொண்டா காரியத்தை கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. தேவை என்ன? நீ மனுஷன் முன்னாடி உட்காராத, மனுஷன் முன்னாடி காலில் விழாத. இன்னைக்கு எல்லாமே மனுஷன் மூலமாவே நடத்திக்கலாம்னு நினைக்கிறோம். போய் மனுஷன் முன்னாடி உட்காடுறோம், அவங்க காலில் விழுறோம், லஞ்சங்களை கொடுக்குறோம், எதையாவது பண்ணி எந்த வேலையாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு மனுஷன் முன்னாடி ஓடுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நிறைய பேர் மனுஷன் காலில் விழுறாங்க. ஆமென். மனுஷ காலில் விழுறதுனால தன் குடும்பத்தை இழக்கிறார்கள், தன் உறவுகளை இழக்கிறார்கள். அல்லேலூயா. பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள் அநியாயமாய் வாழ்கிறார்கள், ஊழியங்களை இழக்கிறார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்குள்ள இருந்து மனுஷனை தேடக்கூடாது என்ற அறிவும் புரிதலும் இருந்தும் காரியம் வரும்போது காரியத்துக்காக காலை பிடித்து ஓடுகிறார்கள். அல்லேலூயா. மனுஷன் காலை பிடிக்கக்கூடாது. பாருங்க, வேதாங்கமத்திலேயே யோவானை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்துல யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள், பயங்கரமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தூதன் எல்லாவற்றையும் அங்க வெளிப்படுத்துகிறார். வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லா அந்த பரலோகத்தின் ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் யோவான் என்ன தெரியுமா பண்ணுகிறாரு? வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். பார்த்து அந்த காட்சி காமிச்சது தூதன். அந்த இடத்துல ஒரு நல்ல பக்தியான ஒரு தீர்க்கதரிசி யோவான், அவருக்கு தான் ஆண்டவர் வருகிற காலங்களை குறித்து காண்பித்திருக்கிறார். ஆனால் அவருக்கே அங்கே ஒரு தடுமாற்றம் வந்து அவர் என்ன பண்ணார்? டக்குன்னு காலில் விழுந்துறார். அப்போ தூதன் என்ன சொல்லுகிறார் என்று வாசிப்போம். 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் விசேஷம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அங்க தூதன் தெளிவா சொல்லுகிறாருப்பா, நானும் உன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான், நீ என் காலில் ஏன் விழுற? என் காலில் விழாத. ஹல்லேலூயா. ஸோ தேவனை பற்றின சாட்சி சொல்ற இடம் இது தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். நீங்க பூமியில ஊழியம் செய்கிறீங்க, நான் பரலோகத்துல ஊழியம் செய்கிறேன். ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே வேலைக்காரர்கள் தான். ஆமென், அல்லேலூயா. நல்ல கிறிஸ்துவத்தை அறிந்தவர்கள் தான் போய் தேவதூதர்கள் கால்களில் விழுகிறார்கள். இல்ல நாம நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர்கள், அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க நல்ல பக்தியா ஜெபிக்கிறாங்க, இவங்க நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, போய் நிறைய காரியங்களை போய் விழுந்துடுறோம், நிறைய மனுஷங்க காலில் போய் விழுந்துடுறோம், குறி கேட்கிற மாதிரி போய் உட்கார்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. என்னன்னா, எங்க பார்த்தாலும் ஜபத்துக்கு போக ஆட்கள் ரெடியா இல்ல, தீர்க்க தரிசனத்தை கேட்கவும் குறியை கேட்கிற மாதிரி எங்க போய் இந்துக்கள் மத்தியில போய் குறி கேட்கிறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த தீர்க்க தரிசனங்களை குறி கேட்கிற மாதிரி போய் உட்கார்றாங்க. அல்லேலூயா. அப்படி மனுஷ பாதத்துல உட்காரக்கூடாது. அல்லேலூயா. தூதன் தெளிவா சொல்லுகிறான், இந்த மாதிரி விழாதபடி எச்சரிக்கையாரு, பார்த்துரு, இது இல்ல, நானும் நீயும் ஒரே வேலைக்காரர்கள் தான்.
ஆமென். இதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். பேதுரு பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது அந்த பிரசங்கத்தில் ஆசீர்வாதத்தை கண்டபோது கொர்நேலியு என்ற மனுஷனும் இதே மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிப்போம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். ஆமென். அல்லேலூயா. அந்த அற்புதங்கள் நடக்குதா, கர்த்தருடைய வார்த்தை வெளிவருதா, உடனே போய் காலில் விழுந்துடுறோம். காலில் விழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். சொல்ல, நானும் ஒரு மனுஷன்தான். அங்கே பார்த்தோம், தூதன் சொல்கிறான், நானும் ஒரு வேலைக்காரன்ப்பா, உங்களமா நானும் ஒரு வேலைக்காரன். இங்கே பேதுரு சொல்லுகிறார், இவரு முதல் பாஸ்டர். ஸோ இந்த பாஸ்டர் சொல்கிறார், இல்லைப்பா, நான் சாதாரண மனுஷன், உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான். ஆவியானவர் கிரியை செய்கிறார், அதே ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். அப்போ நம்ம மனுஷனை தேடக்கூடாது என்பது தான் இன்னைக்கான கான்செப்ட். மனுஷனை தேடாதீங்க, மனுஷ பாதத்தில் விழாதீங்க, தீர்க்க தரிசனத்தை நோக்கி தேவையில்லாத குறிகளை கேட்டு அதன்படி வாழ்க்கை நடத்தாதீங்க. நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். அதுதான் உபாகமத்தில் வாசிச்சோம். பரிசுத்தவான்கள் அவங்க தேவன் கையில் இருக்கிறதுனால அவர்கள் எல்லோருமே அவருடைய பாதத்தில் அமர்கிறார்கள், வார்த்தையை வாங்குகிறார்கள், அவர் போதனையில வளர்கிறார்கள். அல்லேலூயா. நாம யார் முன்னாடி உட்காரணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம தேவனுக்கு முன்பதாக அமர்ந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிசாசு அப்படிதான் நம்மளை மாய்மாலம் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் செய்வான். பாருங்க, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு வருகிறார். வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அங்க மத்தேயுல வசனம் சொல்லுகிறது, நம்ம வாசிக்கலாம். அங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுடைய டார்கெட்டே எல்லாரையும் பாதத்தில் விழ வைக்கணும். எல்லாரையும் மனுஷ பாதத்தில் விழ வைக்கணும். எல்லாரையும் பிசாசின் பாதத்தில் விழ வைக்கணும். பிசாசு ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க போய் நிற்கிறான்னா இயேசு. ஹல்லேலூயா. உலக ரட்சகராக இயேசுவை பார்த்து சொல்றாரு. அப்ப நம்மளை பார்த்து எத்தனை தடவை சொல்லியிருக்கலாம், நீ அவங்க முன்னாடி போய் அவங்க கிட்ட கேள, இதை செய்ய, அதை பண்ண. ஹல்லேலூயா. இல்ல, இயேசு ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டாரு. நீ என் காலில் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள், இந்த உலகமே உனக்கு தருகிறேன் என்றான். ஒருவேளை அங்கே இயேசுவானவர் எங்கேயாவது நான் மனுஷகுமாரனா தான் வந்திருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்னு டிஸ்டர்ப் ஆயிருந்தார்னா இன்னைக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது. நமக்கு மாடல் பேப்பரே ஜீசஸ் தான். அவர் ரொம்ப அழகாக காமிக்கிறாரே, அப்பாலே போ. மனுஷனுக்கு முன்பதாக விழ வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஜாக்கிரதையா இருங்க. பாருங்க, அவர் அங்க நின்று அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அவன் பார்த்தீங்கன்னா கல்லறையில் உட்கார்ந்து தன்னை கீறிக்கிட்டு ரத்தம் வழிய அவன் அங்கே இருக்கிறான். அந்த ஊரில் போன உடனே, அந்த ஊருக்கு இறங்கின உடனே, இயேசு கிறிஸ்து உள்ள போன உடனே ஒரு அற்புதம் நடக்குது. என்ன தெரியுமா? நம்ம வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அவன் ஓடி வரான். ஓடி வந்து அந்த பிசாசு இயேசுவின் காலில் விழுது, பாதத்தில் விழுது, பணிந்து கொள்கிறான். அங்கே முன்னாடி அவர் ஊழியத்தை தொடங்கும் போது பிசாசு சொல்லுது, ஏய், நீ என் காலில் விழ, நீ என் காலில் விழுந்தினா உலகமே உனக்குன்னா. இயேசு பார்த்தாரே, அப்பாலே போடா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, தன்னுடைய கிட்ட இருக்கிற மேன்மைகளை பயன்படுத்தி கொண்டு ஜனங்களை இழிவாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, கிறிஸ்து ஒருவரே அல்லாமல் ஒரு இடத்துலையும் நம்ம பணியவும் கூடாது, அமரவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசுவானவர் என்ன அருமையான வார்த்தை, அப்பாலே போன்னு சொன்னார். இங்கே பார்த்தா சாத்தான் கால் கீழே உட்காண்டிருக்கு. பாதத்தில் வணங்கி, ஆண்டவரே, தேவனுடைய குமாரனே, அவனுக்கு கொடுக்கல லேகியோன் பிசாசுகளை இயேசு துரத்துகிறார். அல்லேலூயா. அப்போ பாதத்தில் அமர்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மனுஷன் முன்னாடி உட்காராதீங்க, பிசாசு சொல்கிற வார்த்தைக்கு இணங்காதீங்க, ஜெபம் பண்ணாமல் வெளியில் போகாதீங்க, தேவன் ஒப்புரவு கொடுக்காம எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அவர் பாதத்தில் அமர்ந்தா அற்புதம் நடக்கும். பாருங்க, அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லை, தேவ பாதத்தில் அமர்ந்தாலே, யார்கிட்டையும் பேசலை,
தன் கணவர்கிட்ட வீட்டார் கூட. ஏன்னா அந்த குடும்பம் பக்தி உள்ள குடும்பம். வேதாகமத்தில் ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேவாலயத்தில் வந்து பலிகளை செலுத்துகிறவங்க, சரியா தசமபாக காணிக்கைகள் எல்லாம் செலுத்துகிற குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் இருக்கும்பொழுது கூட அந்த பிள்ளைக்கு இருந்த நிந்தைய அவ போறா, தேவ சமூகத்தில் உட்கார்றா, ஆண்டவரோட தான் மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறா. அல்லேலூயா. தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறாரே. இயேசு நல்லவர். ஆமென். அவர் பாதத்தில் இருங்க. பாவியான ஸ்திரியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. நலதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறான்னு கேள்விப்படுறா. என்ன கேள்விப்படனா? பாவியாகிய இந்த மகளை என்ன ரட்சித்தாரே, அவர் வந்திருக்கிறார் ஒரு வீட்டுக்குன்னு கேள்விப்படுறா. கேள்விப்பட்டு போய் இயேசுவின் பாதத்தில் அந்த தைலத்தை ஊற்றுகிறா. விலையேற பெற்ற தைலம். அல்லேலூயா. அது இயேசுவின் பாதத்தில் இருக்கிறது. அவளுக்கு புரிதல் இருந்துச்சு. எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், எனக்கு பரலோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். அப்போ அவருக்கு வந்து என்னுடைய விலை உயர்ந்த விஷயம் அவர் காலு கீழே. அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. எல்லாமே இந்த உலகமே அவர் பாதப்படியில் தான் இருக்குது. அப்போ நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் முன்பதாகவோ, தூதர் முன்பதாகவோ, தீர்க்கதரிசி முன்பதாகவோ விழாதபடி கர்த்தரிடத்தில் விழுவோம். அப்படி செய்தா சங்கீதத்தில் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 47 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க போய் யாரையும் வசியப்படுத்தவும் வேணாம், வசப்படுத்தவும் வேணாம். நீங்க தேவ பாதத்தில் அமருங்க. கர்த்தர் நீங்க என்ன நினைச்சு ஜெபம் பண்றீங்களோ அது எல்லாம் உங்க வசமாய் மாற்றுவார். ஜாதிகளை உங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நீங்க மற்றவங்களுக்கு கீழ்ப்படிதலோடு நடக்கணும், நீங்க மற்றவங்க கிட்ட முன்னாடி போய் விழணும்னு நீங்க எதிர்பார்த்து நிற்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஜாதிகளை உங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக பிசாசு எப்படி மண்டியிட்டு விழுந்து கிடக்கிறதோ அப்படியே பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு முன்பதாகவும் எல்லா பிசாசும் அந்தகார கிரிகளும் உங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால கிறிஸ்துக்குள்ள அருமையான பிள்ளைகளே, அவர்கிட்ட போதனை உண்டு, அவர்கிட்ட வசனம் உண்டு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் உண்டு. அவரை நோக்கி அமருங்கள். அதுதான் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் யாவரும் அவர் அண்டையில் அவர் பாதத்தில் அமருவார்கள். ஆமென். ஸோ நீங்களும் நானும் இந்த உபவாச ஜெபங்கள் இல்லை, நம்ம சிலுவையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஒரு கூட்டம் நடக்க போகிறது. அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் வந்து தேவ சமூகத்தில் தேடி இருங்க. நிச்சயமாய் அவர் பாதத்தில் அமருங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அவர் பாதத்தில் அமர்ந்துருங்க. உபவாசித்து காத்துருங்க. நீங்கள் பாதத்தில் அமர 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 அதிகாலையில் தேவனை தேட 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 தேட, இருட்டோடு தேட 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 வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை உங்களால் காண முடியும். ஆமென். ஸோ இருட்டை விட்டுட்டீங்க, அதிகாலையை விட்டுட்டீங்கன்னா மனுஷன் முன்னாடி போய் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். மனுஷன் முன்பதாக விழாதீங்க. பற்பல வேலைகளை குறித்து குழம்பாதீங்க. தேவையானது ஒன்று, அவர் பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஆமென். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான பிரசங்கத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, இந்த உபவாச நாட்களில் மனுஷன் முன்னாடி உட்காரக்கூடாது என்பதை ஆண்டவரே எங்களுக்கு தெளிவுபடுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிசாசானவன் ஆண்டவரே பல காரியங்களை குறித்து, வேதனைகளை குறித்து, ஆண்டவரே குழப்பத்தை குறித்து, ஆண்டவரே மனுஷன் முன்பதாக போய் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் விழும்படியாய் செய்கிறான். ஆனால் நீரோ ஆண்டவரே, அப்பா அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த பிசாசை கடிந்து கொண்டது போல என் பிள்ளைகளை கீழ்ப்படுத்துகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். எந்த மனுஷனுக்கும் அடிமையாகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தரித்திருந்து உம்முடைய கரத்திலிருந்து வசனங்களையும் வார்த்தைகளையும் பெற்று ஆண்டவரை வாழ கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த லெந்து நாட்களில் யாரெல்லாம் ஆண்டவரை உபவாசித்து ஜெபிக்கிறார்களோ, பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருடைய ஜெபத்துக்கும் நீர் பதிலை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.